அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் ஒரு வார்த்தையை உங்களிடம் சொல்றதுனால, ஒரு வார்த்தையை ஒரு முக்கியமான அறிவிப்பாக, ஒரு ஆலோசனையாக தேவன் எப்படி இடைப்படுறாரோ அப்படி இடைப்படணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ப்ரீச் பண்றேன் அப்படின்னா எல்லாருக்கும் போயிட்டு ரீச் ஆகணுன்றதுக்காக நான் ப்ரீச் பண்ணக்கூடாது. மேல இருந்து அவர் எனக்கு டீச் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேல இருந்து அவர் எனக்கு டீச் பண்ணாதான் என்னால ப்ரீச் பண்ண முடியும். ஆனா எல்லாருக்கும் ரீச் ஆகணுன்றதுக்காக நான் ப்ரீச் பண்ணக்கூடாது. டீச்சிங் அப்படின்றது ஏதோ ஊழியர்களால் நமக்கு தெரிய வருவதல்ல. பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு தெரியப்படுத்துவது, தெளிவுபடுத்துவது. உள்ள ஆழங்களை நம்ம கற்றுக்கொண்டு வாழ முடியாது. தேவனிடத்துல நம்ம ப்ரேயர் லைஃப்ல இருந்து, எஸ்ப்பா இதுல இருக்க டெப்த், இதுல இருக்க ஆழத்தை எனக்கு கற்றுத்தாங்கப்பா, எனக்கு டீச் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் நமக்கு உள்ள ஆழங்களை மேன்மையாக அறிவிப்பார். அவர் அறிவிப்பார். அதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும்? அதை போயிட்டு ப்ரீச் பண்ணணும். ப்ரீச் பண்ணும் போது என்னுடைய வார்த்தையை கேட்டு எல்லாருடைய இருதயத்திலையும் என்ன ஆகக்கூடாது? ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது? நான் ப்ரீச் பண்ணவே கூடாது. தேவனுடைய வார்த்தையை கொடுத்து விட்டு அதுக்கப்புறமா முடியும் போது தேவனை மட்டும்தான் மேன்மை பாராட்டணும். ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனை இடைப்படணும். அப்ப மாம்சம் இடைப்படக்கூடாது. ஆவி இடைப்படும் போது ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்க ப்ரீச் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். இப்போ நான் ஒரு வீடியோ ஷூட் பண்றேன்னா, இதை இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ நான் என்ன பண்ணுவேன்? அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணி அந்த வீடியோ ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ இன்னைக்கு இந்த வீடியோ ரீச் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன பேசணுமோ அது ரிலேட்டடா நம்ம பேசினா ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக நம்ம ஓன் தாட்ஸ்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? ப்ரீச் பண்ணக்கூடாது. ரீச் ஆகுதோ இல்லையோ, கேட்குறாங்களோ இல்லையோ, லைக்ஸ் வருதோ இல்லையோ, கமெண்ட்ஸ் வருதோ இல்லையோ, ஷேர் பண்றாங்களோ இல்லையோ, ஃபாலோவர்ஸ் வருதோ இல்லையோ, தேவனுடைய வார்த்தையை கொடுத்து விட்டு செல்வதே நம்முடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு கொண்டாரம் நம்ம ரீல்ஸை பார்த்து லைக்ஸ் ஏறிடுச்சா, கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சா, சேவ் பண்ணாங்களா, ஷேர் பண்ணாங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா, இதை கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. தேவன் சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எப்பப்போ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுப்பார். ஆனா அந்த காரியத்துக்காக மேன்மை பாராட்டாதீங்க. இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார், இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் என்னோடும் பேசினார், இங்க இருக்கிற எல்லாரோடும் தேவன் என்ன பண்ணாரு? பேசினார். அவர் இடைப்பட்டார். மாம்சம் அல்ல, ஆவியை இடைப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சந்தோஷப்படுங்க. இந்த சந்தோஷம் தான் இருக்கணும். மாம்சத்தில் நாம் சந்தோஷப்படுவதை விட ஆவியில் சந்தோஷப்படுவது மிக மிக மேன்மையானது. 3 காரியங்கள். God should teach you so that you can preach from your heart and soul, and mainly, merely and importantly, you should never preach to reach the people. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கிலீஷ்ல சொன்னாலும் அதே கண்டென்ட் தான், நம்ம தமிழ்ல சொன்னாலும் அதே ஆழம் தான். இரண்டையும் நாம் புரிந்து கொண்டு வாழ்ந்தால், இது ப்ரீச்சிங் அப்படின்றது ஏதோ பாஸ்டர் நமக்கு டீச் பண்ணி ப்ரீச் பண்றது இல்ல, பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு தருவதுதான் ப்ரீச்சிங். அவர் தர வார்த்தையை நீங்க பிரசங்கத்தின் மூலமாகவும் சரி, உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் தேவன் எப்படி இடைப்படுவாரோ அப்படிதான் அவர் இடைப்படுவார். நீங்க பேச மாட்டீங்க, அவர் உங்களை மறைத்து இடைப்படுவார். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுவே வேதத்தின் ஆழம். வேதத்தின் ஆழத்தை புரிந்தவர்கள் ஆவிக்குள்ளானவர்கள், வேதத்தின் ஆழங்களை புரியாதவர்கள் மாம்சத்துக்குள்ளானவர்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.